வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு கோவில் பிரசாத தொகையில் சொல்லி தரப்போறேன். நான் நிறைய மடத்தில் கோவிலெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அது பிரமாதமாக இருக்கும். படாப்பட்டது 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சொல்லித்தரேன், பாருங்க. இந்த பிரசாத பருப்பு தொகையில் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இட்ஸ் வெரி சேக்ரெட். ஏன்னா அது நம்ம பிரசாதமா நம்ம கோவில்ல மடத்துல எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம். பட் இதுல என்னன்னா, நம்ம இந்த மாதிரி போய் சாப்பிடும் போது அந்த ஷெஃப்ட போய் நம்ம கேட்க முடியாது. என்ன ரெசிபி, இதை எனக்கு சொல்லி கொடுங்க, ஒரு இன்கிரீடியன்ட்டும் என்ன அளவு அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க thousands ஆஃப் பீப்புளுக்காக டெய்லி ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் இது பிரசாதமா இருக்கிறதுனால அது ரொம்ப சேக்ரெட். எல்லாத்தையும் ஷேர் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பழனி பஞ்சாமிர்தம் எப்படி பண்றதுன்னு நம்மளுக்கு ப்ராப்பர் இன்கிரீடியன்ஸோட குவான்டிட்டியோட பண்ண முடியுமா? கிடையாது. ஏன்னா இது இட்ஸ் ஆஃபர்ட் அஸ் பிரசாதம் டு த லார்ட். அதனால இது ரொம்ப சேக்ரெடா பண்ற ஒரு விஷயம். அதே மாதிரி திருப்பதி லட்டு, வாட் எவர் பிரசாதம் யூ டேக். அண்ட் அது மட்டும் இல்லாம அன்னப்பிரசாதம்னு நம்ம திருமலை எல்லாம் சாப்பிடுச்சே, அதுல கூட உங்களுக்கு டெய்லி thousands ஆஃப் பீப்புளுக்கு இலை சாப்பாடு போடுறாங்க. அதுல கூட இந்த மாதிரி ஒரு வெரி சிமிலர் தொகையில் நம்ம பண்ணுவாங்க. என்ன ரெசிபின்னு கேட்க முடியாது. பட் அது சாப்பிட்ட ருசி நம்மளுடைய நாக்குல இருக்கும். அதனால அதை வீட்டுல எப்படி பண்றதுன்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணி ஒரு ரெசிபி நம்ம அரைவ் பண்ணுவோம். ரொம்ப வருஷமா பண்ணி she has perfected her recipe. அதை தான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சுண்டைக்காய் அளவு கட்டி பெருங்காயம், 5-6 மிளகாய் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையான நாஸ்தி போட்டுக்கோங்க, குறைவா இருந்தால் குறைச்சிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை கோதெல்லாம் எடுத்து கொட்டை இல்லாமல் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஒரு டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, சுமார் 1.5 டீஸ்பூன் வரும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை தவிர வேற எதுலையும் பண்ணக்கூடாது. பாட்டி, முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு இல்ப சட்டியை வச்சு நல்லெண்ணெயை விட்டு காய வைக்கணும். காஞ்ச உடனே பெருங்காயத்தை பிச்சு போடு. பிச்சு போட்டா நல்லா பொரியும் இல்லையா? நல்லா வர விடு. இப்போ கடுகு போடு. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 3 பருப்பையும் நம்ம சேர்த்துடுறோம் இல்லையா? ஆமா. சிம்ல வச்சுக்கோ. முக்கால் வரவிட்டோன்னு மிளகு போடணும். மிளகு போட்டோமா? ஆமா. பருப்பு மிளகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? வெடிக்கும், மிளகு வெடிக்கும். ஓ, கொஞ்சம் கலர் மாறும். பருப்பெல்லாம் மாறி எடுத்துக்க. மிளகாய போடு. மிளகா போட்டுடலாமா? இப்போ ஆஃப் பண்ணிடு. அந்த சூடே போறோம். அவ்வளவுதானா? ஆமா. ஓ, சரி சரி, அணைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புளி அதுல போடு. புளி கொஞ்சம் வறுக்க வேண்டாமா? வறுக்க வேண்டாம், அப்படியே போடு. அந்த சூட்டுக்கே நன்னாயிடும். ஓ, அந்த சூடுலயே உப்பையும் போட்டுரும். ஓ, அவ்வளவுதான். படாப்பட் வர நல்லா ஆறணும். சரி. ஆறின உடனே மிக்சியில போட்டு முதல்ல குறைன்னு இறக்கணும். தண்ணி விடக்கூடாது. ஏன்னா தண்ணி விட்டா தழும்பும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். சில பேருக்கு இன்னைக்கே சாப்பிட்டோம்னா தேங்காய் போட்டுக்கலாம். வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலாம்னா தேங்காய் போட வேண்டாம். துளியோண்டு வெல்லம் கடைசியில போட்டு இறக்கிடுங்க. மிக்சியை சுத்திட்டு இறக்கிடுங்க. சூப்பர். இது நல்ல சுட சுட சாதத்துல நெய் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்டா பாட்டி சாப்பிட்ற மாதிரி தேவாமிர்தமா இருக்கும். இது மாதிரி சுடுறது நல்லா ஆறினவுக்கு தான் மிக்சியில போடணும். இது மாதிரி நல்லா ஆறி போட்டு சரி. இப்போ முதல்ல மிளகாய போடு. இந்த பெருங்காயத்தை போடு. மிளகா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். விரையெல்லாம் நல்லா அரைப்படும். ஆமா. முதல்ல கரகரான்னு அரைச்சுக்கோ. சரி. அப்புறம் இந்த வறுத்து வச்ச பருப்பை போட்டு அரைச்சிடும். முதல்ல இதை அரைச்சுக்கலாம். ஆமா. இது அரைச்ச உடனே எவ்வளவு கோர்ஸா இருக்கு இல்லையா?
இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல எல்லா பருப்பையும் போட்டுடலாம் இல்லையா? ஆமா. உங்களுக்கு வந்து தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கழிச்சு கெட்டியா அரைங்க. ரொம்ப நீர்க்க வேணும்னா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். சரி. கடைசியில துளியோண்டு வெல்லம் போடணும். பாருங்க இந்த மாதிரி குறை இருக்கணும். பருப்பை போட்டோன்னா தொடான தண்ணி கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி விடணும். அதுக்கப்புறம் விடக்கூடாது. சவன் நல்லா தொகை சாப்பிடலாமா? நெய் விடவா? கொஞ்சம் நல்லெண்ணெய் விடவா? இப்போ வடாபாட் தொகையல். ஆஹா ஆஹா. சவான் இந்தா ஒரு உண்டை சாப்பிடு. ஆஹா தேவாமிர்தம் தான். ஆஹா சூப்பர். संचरदधर सुधा मधुर ध्वनि मुखरित मोहन मोषं संचरदधर सुधा मधुर ध्वनि मुखरित मोहन मोषं चलित दृग चलित दृग चल चंचल मौलि कपोल विलोलवतं सं रसे 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 हरिमिह विहित विलासं स्मरति मनो मम कृत परिहासं रसे हरिमिह विहित विलासं. चंद्रकचारो मयूर शिखडक मंडल वलयित केशं चंद्रकचारो मयूर शिखडक मंडल वलयित केशं प्रचुर पुरदर धनुरनुरजित प्रचुर पुरदर धनुरनुरजित मेदुर मुदिर सुवेशं रसे हरिमिह विहित विलासं स्मरति मनो मम कृत परिहासं रसे हरिमिह विहित विलासं. பிரசாத பருப்பு தொகையில் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நல்ல ஒரு டிவோஷனல் சாங்கும் நம்ம கேட்டாச்சு. இது வந்து ஒரு ரீக்ரியேஷன் அட் ஹோம் தான். இது உடனே பிரசாதம்க்கு ஈக்குவலான நிச்சயமா கிடையாது. பாட்டி இத்தனை வருஷமா இந்த ரெசிபி வந்து ஷீ இஸ் பீன் டூயிங் இட் அட் ஹோம். அதனால இதை உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. பிரசாதம் தான். அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் பண்றோமே தவிர இட் இஸ் நாட் டு காப்பி ஆர் இமிட்டேட் எனி பிரசாதம். அண்ட் வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் வர்ஷிப் த பிரசாதம் வெரி மச். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீங்க இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க நீங்க எல்லாமும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸோட கும்மாளம் போட்டு நினைங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்க்கில் வாக்கிங் போவோம். அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எல்லாரும் வாக்கிங் இல்லை, டாக்கிங் ஈட்டிங் இதான். நாங்கள்
ஒரு பெரிய கும்பல் திண்ணையில் உட்காந்து கும்மாளமாக சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக பேசுவா. அவள் எதான கொண்டு வருவா, நாங்கள் எதான கொண்டு வருவோம். எல்லாத்தையும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இதில் வாக்கிங் போகிறவெல்லாம் கையை நீட்டி சாப்பிட்டு சூப்பர் அப்படின்ட்டு போவான். அந்த பார்க்கில் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. அவள் பேர் செல்லம் டீச்சர். ரீசெண்டாக வாரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணோம். மலரும் நினைவுகள்லாம் பேசி கும்மாளம் போட்டு 2 hour போனதே தெரியல. அதை உங்களுக்கெல்லாம் காட்டட்டுமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிறந்த தொகையில் கொஞ்சம் கூழ், மோர்கூழ், வடாத்து மாவு கூழ், அது எல்லாரும் ஆளுக்கு எதாவது கொண்டு வருவா. எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஒருத்தர் கொண்டு சந்தோஷம். எல்லாருக்கும் உங்க ரெசிபியெல்லாம் டிக்கெட் பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா அம்மாவுக்கு வேண்டிய இவ்வளோ மொழி கொண்டு சாந்தா பாட்டின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வர விஷயம் இல்ல, பாட்டிங்கிற பேர் கேட்டா பாட்டி பத்தி என்ன ஞாபகம்? முன்னாடி உங்களுடைய பார்க் ஞாபகம்? அவன் பாட்டியோட சமையல் இதுன்னா நாங்கள் உட்காந்து வச்சு கேட்போம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அஸ் வெல் அஸ் ஆர்த்தி மனுஷா மாதிரியே தோணும். அதோட மாமியோட பிஹேவியர் ரொம்ப பிடிக்கும். முட்டை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்பட்டு. பாட்டி உனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு? க்ளோஸ்னா இல்லை, க்ளோஸோ க்ளோஸ் தான். அப்படியே கட்டின்னு விடுவேன். அவளுடைய ஆசீர்வாதம் முதல்ல 7 போக சொல்லும்போது சூப்பர் சிங்கருக்குன்னு சொன்னதே மாமி தான். மாமி சொல்லி தான் நீ போன. எப்போ வந்தாலும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். கத்திரிக்காய் கறந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அதில் உப்பு இல்லாட்டா கூட நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணுறதுனால ஏண்டா பார்க்க விட்டு வரோம். நாங்கள் நடக்க போக மாட்டோம், பேசிட்டோம். பேசிண்டே டாக்கிங் தான். நோ வாக்கிங், டாக்கிங் தான். அதான் ஈட்டிங், நிறையா ஈட்டிங். ஒருத்தர் வீட்டில் நவராத்திரி போது ஒவ்வொருத்தரை கூப்பிடுவாங்க. வெறும் வெத்தல் பார்க்க சாப்பாடு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10 பேர் அந்த மாதிரி நவராத்திரி ஃபுல்லாக யாரும் மொத்தம் 20 பேர் போகும். பார்க்கல 12 புக்கு போட்டிருக்கேன். நான் தான் பண்ணேன். வந்து போட்டுக்கணும். டிசைன் கூட நீங்க தானா? இல்லம்மா, ஸ்கெட்சாக போவேன். டிசைன் அதுலயே. பாட்டிக்கு ஒரு அட்வைஸ், ஒரு வாழ்த்து. பாட்டி ஆட்டு கொஞ்சம் கேளுங்க. அவன் நகரத்துக்கு தான் சொல்லுவான். எடுத்துட்டாலும் சாப்பிடணும். அழகாக சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. சரி, அட்வைஸ் ஓகே. வாழ்த்து. நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் தேவையா உங்களுக்கு அருள் புரியும்படி பெருமாளை இருக்கரம் கூப்பி தலை வணங்கி வேண்டுகிறேன். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த சாங் பிடிச்சிருக்கும் நம்புறோம்.
இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறோம். நன்றி, வணக்கம்.